நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். நாகை மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. அதைத் தொடர்ந்து பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். தமிழ்நாட்டுக்கு அதிக அளவிலான மழையை தரக்கூடிய பருவமழை காலம் அப்படின்னு சொல்ல போறதா வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய அந்த காலம், அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய இந்த மழைக்காலத்துல இந்தியாவோட அதாவது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் பெரும்பகுதிக்கு அதிக அளவுல மழையை தருது. உதாரணத்துக்கு சொல்ல போறதுன்னா இந்த காலகட்டங்கள்ல ஏறத்தாழ 57% அளவுக்கு இந்த பகுதியில மழை பெய்யும். அதாவது இந்தியா தமிழகத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் பொதுவாக 57% மழை பெய்யும். இலங்கையை ஒட்டி உள்ள பகுதிகளில் தற்போது அந்த குறைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா ஏற்கனவே தமிழகத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தது. இந்த ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்ட பகுதி நேரங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக இந்த கடற்கரை ஓர் மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவுல கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அதன் அடிப்படையில அங்க ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்தது. இந்நிலையில தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்துல அதிக அளவுல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டதனை அடுத்து அங்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே மிக கனமழைக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறப்பவே கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரைக்கால் பகுதிகளில் இதை விட கனமழையை அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற நிலையில அங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்குது. இந்த இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஓரளவு இப்போ உருவாகி தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்குது. இதனை அடுத்து தமிழகம் முழுவதுமே ஓரளவு கொஞ்சம் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற நிலையில நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தற்போது நாகப்பட்டினத்துல பள்ளிகளுக்கும் காரைக்கால் பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.